சரவணபவ. வெற்றிவேல் வீரவேல், வேலும் மயிலும் சேவலும் துணை. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முருக வழிபாட்டுக்கு உகந்த திதி, அதி முக்கிய நாளா சொல்லப்படுவது சஷ்டி திதி. இந்த சஷ்டி தினத்துல முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யறப்போ அவருடைய அருளை நம்மளால பரிபூரணமா பெற முடியும். சஷ்டி திதியானது மாதத்துல 2 முறை வரும். ஒன்று வளர்பிறை சஷ்டி, மற்றொன்று தேய்பிறை சஷ்டி. அப்படி அதி முக்கியமான நாளில் முருகப்பெருமானின் அருளை எளிமையாக பெற்று நம்ம வாழ்க்கையை வளமோடு வாழ்றதுக்காக சொல்ல வேண்டிய, எழுத வேண்டிய அதிசக்தி வாய்ந்த சூட்சுமமான மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கான பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலுடைய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய தினம் ஆடி மாதத்தோட வளர்பிறை சஷ்டி திதி. இன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களும் இதை செய்யலாம். விரதம் இல்லாதவர்களும் இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் மட்டும் போதும், எழுதினால் மட்டும் போதும். முதல்ல சஷ்டி தினத்துல முருகனுக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளாக நீங்க செஞ்சா போதும். இதுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ படத்தை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க. நல்ல மனமிக்க மலர்கள் போடணும். குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வரளி மலர்கள் சாற்றுவது மிகவுமே சிறப்பு. வீட்டில் வேல் வச்சிருக்கீங்க, முருகனுடைய சிலை இருந்தது அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் வழிபாடு செய்வது மிகவுமே சிறப்பு. முருகனுக்கு பிடித்த எளிமையான நைவேத்தியங்கள்ல ஏதாவது ஒன்று செய்து வச்சுக்கிறீங்க. பால் பாயசம் வைக்கலாம், தினை மாவு சர்க்கரை கலந்து வைக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா முருகனுடைய படத்துக்கு முன்பா ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க. இன்னும் சிறப்பா செவ்வாழை பழம் கிடைத்தா அதை வைப்பது மிகவுமே சிறப்பு. இந்த தீபம் இப்ப ஏற்றி வச்சுட்டீங்க. ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்தாலும் சிறப்பு, 6 தீபங்கள் ஏற்றி வைத்தாலும் சிறப்பு. அது உங்களுடைய சௌரியம். இந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சுட்டு, அதாவது நீங்க ஏற்றக்கூடிய அந்த தீபமானது கிழக்கு முகமா எரியணும். நீங்க வடக்கு முகமா அமர்ந்துக்கிட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லணும். அதுக்கப்புறமா கற்பூர தீப ஆராதனை காட்டி உங்க பூஜையை நீங்க நிறைவு பண்ணிக்கலாம். பிரசாதங்களை வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து சாப்பிடுங்க. சஷ்டி தினத்தில் செய்யப்படும் இந்த வழிபாடு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுத்தரும். இந்த வழிபாடு செய்ய நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க இப்ப சொல்ல போற இந்த ஒரு மந்திரத்தை அந்த சஷ்டி திதி முடிகிறதுக்குள்ள, அதாவது சஷ்டி திதி அந்த இரவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 108 முறை எழுதணும். இந்த மந்திரம் எழுதக்கூடிய நேரம் ராகு காலம் யமகண்டமா இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்க நல்லா செக் பண்ணிக்கிறீங்க. கேலண்டர்ல செக் பண்ணிட்டு அந்த ராகு கால யமகண்ட நேரத்தை தவிர்த்து அந்த நாளோட அனைத்து நேரத்திலும், சஷ்டி திதி இருக்கக்கூடிய அனைத்து நேரத்திலையுமே நீங்க இந்த மந்திரத்தை எழுதிக்கலாம். ராகு கால நேரம் யமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்த்திடுங்க. அதை மட்டும் நீங்க நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த நாள் முடிவதற்குள்ளாக இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை எழுதிக்கலாம். என்ன மந்திரம் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி, ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி, ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி. இந்த மந்திரத்தை தான் நீங்க ஒரு 108 முறை எழுதணும். முருகப்பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள்ல இதுவும் ஒன்று. அது மட்டுமல்லாம முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்காக சொல்லப்பட்ட சூட்சுமமான மந்திர முறையாகவும் இது பார்க்கப்படுது. இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி திதியில இந்த மந்திர வழிபாட்டை செய்யறவங்க வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெருகி நிம்மதியோடு வாழக்கூடிய யோகத்தை முருகப்பெருமான் அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானை முழுமையாக நம்பி முழு மனதோடு இந்த ஆடி மாத வளர்பிறை சஷ்டி திதியில இந்த மந்திர வழிபாட்டு முறையை ஆரம்பித்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு சஷ்டி திதியிலும் இதை கடைபிடித்து பாருங்க. முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.